கட்டி புடிச்சு பாட்டும் பாடி முடிச்சிட்டான், இன்னும் விட மாட்டேங்கிறான். டேய் விடாத புள்ளையா. என்னாச்சு உங்களுக்கு? டேய் டேய் டேய், ஷர்மிலி இல்லடா, மகா. ஓ ஓ மை காட் மகா, இவ்வளவு நான் கட்டி பிடிச்சது உண்மையா? ஐயோ ஐயோ, தப்பன்ட்டமா தப்பன்ட்ட. என்ன இதாலே நான் அடிமா நாடி நாடிமா. பரவாயில்ல குணா, நீங்க தப்பு பண்ணல. ஷர்மிலி நினைச்சுதான் என்ன கட்டி பிடிச்சீங்க. நான் தப்பா எடுத்துக்கல. இல்ல இல்ல, நீ என்ன அடிக்க மாட்ட, நானே என்ன அடிச்சுக்கிறேன். ஐயோ வேண்டாம் குணா. நீ அடிச்சா வலிக்காது, இரு நான் அடிக்கிறேன். டேய் திலக், விடு திலக், பாவம் குணா. ஆமா, மூஞ்சில பால் வடியுது பாரு. ஐயோ என்ன குணா நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கே இப்படி ஃபீல் பண்றீங்க? நான் சொல்ல போற விஷயத்த எப்படி தாங்கிக்க போறீங்களோ தெரியல. சுரேஷ் ஷர்மிலி காதல பத்தி தானே சொல்ல வந்த? அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சேர்த்து வச்சதே இவன் தானே. பின்ன என்ன மகா, லவ்வரை கூட்டு போனா தனியா கூட்டு போனோம். இவன் என்னடான்னா எல்லா இடத்துக்கும் அந்த சுரேஷ துணை கூட்டு போனான். கடைசியில அவன் அவளையே கூட்டு போயிட்டான். இப்ப பாரு, உன்னை கட்டி பிடிக்கிற மாதிரி பாக்குற பொண்ணையெல்லாம் கட்டி பிடிக்கிறான். நீயாவது பரவாயில்ல மகா, வயசு பொண்ணு. முந்தா நேத்து கோயில்ல ஒரு 60 வயசு கிழவிய ஷர்மிலி நினைச்சு கட்டி பிடிச்சா தெரியுமா? யாரு கிழவியா? இல்ல குணாவை குணாவை சொன்னேன். சொன்னி. இது பாருங்க குணா, ஷர்மிலி மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க நான் ஒரு ஐடியா சொல்றேன். நாளைக்கு அவளுக்கு பர்த்டே. நீங்க அவளுக்கு பர்த்டே கார்டு கொடுத்து விஷ் பண்ணிட்டு நடந்ததுக்காக மன்னிப்பு கேளுங்களேன். அவ மன்னிச்சிடுவா. ப்ளீஸ் குணா, மன்னிப்பு கேளுங்களேன். சரிமா. இல்ல தொட வைக்கிறோம். அடங்கப்பா, இவன் யமகாத கண்டா சாமி. எதுக்கு என்ன வர சொன்ன? வந்த நீ மட்டும் தானே வந்த? ஆமா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். நல்லா இருக்குடி. நான் தான் செலக்ட் பண்ணேன். உன் கோவம் தீர்ந்துச்சுல? ஐயோ ஷர்மிலி, ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கேளுடி. குணா உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. நான் அவரை தேடி போனப்போ என்ன நீன்னு நினைச்சு கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ சொன்னாரு தெரியுமா? அவன் ஐ லவ் யூ சொன்னது, கட்டி பிடிச்சது எல்லாமே என்ன நினைச்சல, ஒன்ன நினைச்சு. சிச்சி, குணா அந்த மாதிரி ஆள் இல்லடி. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்காரு. குணா போங்க, கேளுங்க. சாரி ஷர்மிலி. ஐயோ அட பாவி, இவன் கால்ல விழுவேன் சொல்லவே இல்ல. எதுக்கு குணா அவ கால்ல விழுந்தீங்க? சரி வாங்க. அவ என்ன மன்னிச்சிருப்பா, நீதான் எல்லாத்தையும் கெடுத்துட்ட. நானா? ஆமா, அவளே என் மேல கோவமா இருக்கா. அவகிட்ட போய் கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான், மோந்து பார்த்தான்னு சொன்னா எந்த பொண்ணுக்கு தான் கோவம் வராது? ஐயோ ஈஸ்வரா, மறுபடியும் நானே சொதப்பிட்டேனா? இனிமேல் சாகுறது தவிர வேற வழி எதுவும் எனக்கு தெரியல. அச்சச்சோ, நீங்க எதுக்கு சாகணும் குணா? ஷர்மிலி சுரேஷ் காதலிக்கிற மாதிரி நீங்க வேற ஒரு பொண்ணு காதலிங்க. பழிக்கு பழி சரியா போயிடும். சொல்லாத, மறுபடியும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லாத. காதல்ன்றது கத்திரிக்காய் வியாபாரம் இல்ல. ஒரு கடையில கிடைக்கலன்னா இன்னொரு கடையில போய் வாங்குறதுக்கு. அது ஒரு தவம், சொல்ல முடியாத ஒரு தவம். ஒருத்திக்கு மட்டும் மனசுல இடம் கொடுத்து உயிரோட கலந்து உடலோட சேர்ந்து வாழணும். இல்ல சாகணும். That's love. சாரி மகா, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். என் வேதனைய உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட மகா சொல்லுவேன்? காதலிய நினைச்சு வாழணும், இல்லனா சாகணும். You're really great குணா. உங்களோட காதல் கிடைச்சதுக்கு ஷர்மிலி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்து வச்ச ஷர்மிலி இல்ல, நீதான். உங்கள மாதிரி ஒரு மனுஷனை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஷர்மிலி மட்டும் உங்களை காதலிக்காம இருந்திருந்தா நானே உங்களை காதலிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு என் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கீங்க குணா. இது நான் வெறும் உதட்டளவுல சொல்லல, என் உள் மனசுல இருந்து சொல்றேன். ஷர்மிலி மட்டும் உங்களை காதலிக்காம இருந்திருந்தா நானே உங்களை காதலிச்சிருப்பேன். இது போதும் மகா. உன் மனசுல இப்படி ஒரு இடம் பிடிக்கதான் இவ்வளவு நாள் நான் போராடிட்டு இருந்தேன். இதுவே எனக்கு முதல் வெற்றி. இன்னும் நீ என் காதல ஏத்துக்கிட்ட பிறகு எனக்கு முழு வெற்றி தான். மாமே, ஆல் தி பெஸ்ட். போய் கலக்கிட்டு வா. ஷர்மிலி, மகாவை மீட் பண்ண அவ வீட்டுக்கு தான் போணுமா? ஏண்டா கட்டி புடிச்சு பாட்டெல்லாம் பண்ண
இப்ப லவ் சொல்ல பயப்படுற போடா போய் ஐயோ, சொல்றா போடா. அதுக்கு இல்லடா. இந்த பாரு நான் ஃபோன் பண்ணதுக்கு அவ என்ன வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. இப்ப நம்ம 2 பேருப்பா முன்னாடி நின்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏய் அந்த சந்தோஷோட லவ் மேட்டர்னு சொல்றா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்படியே பேசி டைம் வேஸ்ட் பண்ணுங்கடா. டைம் ஆச்சு. கிளம்பு கிளம்பு. கூட்டி போமா வாடா. ஷர்மிலி. டேய் என்ன? பதட்டமா இருக்கு. டேய் நான் சேர்த்து வைக்கிறேன் வா. நிகழும் பிய வருஷம் ஆவணி திங்கள் 24ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் வெங்கட்ராமன் ஐயர் காமாட்சி அம்மாள் தம்பதியின் மகள் திருவளர் செல்வி மகாலட்சுமி என்ற மகாவுக்கும் சுவாமிநாத ஐயர் பத்மாவதி தம்பதியரின் மகன் சஞ்சய்க்கும் திருமணம் செய்து வைக்க நிச்சயிக்கப்படுகிறது. கட்டமாட்டீங்கோ. என் மருமகளுக்கு சந்தோஷத்துல முகமே செவந்துருச்சு. அச்சச்சோ, என்னடா? டேய் என்னடா ஆச்சு? என்னமா ஆச்சு? கவலைப்படாத நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். ஏய் என்ன ஆச்சு? என்ன சொல்லி தொலையேண்டி? டேய் மாக்கு நிச்சயம் ஆயிடுச்சுடா. டேய் நிச்சயம் தானே நடந்தது. என்னமோ பெருசா கல்யாணம் நடந்த மாதிரி இடிச்சு போய் நிக்கிற பாவி. நான் மட்டும் வரலன்னா இந்நேரம் நீ செத்துருப்பேடா. நான் அங்கேயே செத்துட்டேன் சார். அங்கேயே செத்துட்டேன். எங்கடி உன் ஆளுங்க யாரையுமே காணோம்? நீ பண்ண கூத்துக்கு எப்படி வருவாங்க? நீ மட்டும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தா ரொம்ப ஷாக் ஆயிருப்ப. எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. அவரு ஃபாரின்ல இருந்து வந்ததும் உனக்கு, உன் ஆளு குணாக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கறேன். ட்ரீட் எல்லாம் எதுக்குடி? கங்க்ராட்ஸ். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் நில்லடி. எனக்காக ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை ஹலோ குணான்னு சொல்லிடி ப்ளீஸ் டி. கல்யாணம் ஆனதும் நான் புருஷன் கூட ஃபாரின் போயிடுவேன். நீயும் குணாவும் சேரலனா என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் இரு. ஐயோ லவ்வர்னா இவன் தாண்டி லவ்வர். இந்த பாட்டை கொஞ்சம் கேளு. உயிரே போகுது. இந்த சாங் உனக்கு தான் டெடிகேட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ அழறாளே. குணா மேல இவ்வளவு லவ் வச்சுட்டு அவனை ஏண்டி இம்சை பண்ற? ஐயோ குணா ப்ளீஸ் போன் ஆன் பண்ணுங்களேன். உங்க லவர் உங்ககிட்ட சேர நேரம் வந்துருச்சு. எடுங்க குணா ப்ளீஸ். ஹலோ குணா. குணா ஹலோ பேசு. குணா. ஷர்மிலிக்கு உங்க மேல இருந்த கோவம் தீந்துருச்சு. உங்க செல்போன்ல இருந்த பாட்டை கேட்டு அழுவுறா தெரியுமா? அச்சோ குணா நான் பொய் சொல்லல. நீங்க பீச்சுக்கு வாங்க, நான் அவளை கூட்டிட்டு வந்து உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். கண்டிப்பா வரணும். தேங்க்ஸ் ஈஸ்வரா. எனக்கு இருந்த தலைவலி தீந்து போச்சு. இனிமே தாண்டி உனக்கு தலைவலியே ஆரம்பிக்க போகுது. மாமே இந்த சந்தர்ப்பத்தை விட்டா மகா உனக்கு கிடைக்க மாட்டா. பயப்படாம உன் காதல அவகிட்ட சொல்லிரு. ஏய் ஷர்மிலி உன் ஹீரோ வந்துட்டான்டி. நீ ஜெயிச்சிட்ட குணா. காதல் என்னைக்குமே தோக்காதுன்னு சொல்றது உண்மையாயிடுச்சு.
நீ வாடி வந்து குணா பக்கத்துல நில்லு. ஒரு நிமிஷம் சாக்லேட் தரேன். என்னாச்சு? ஐயாக்கு கோவம் தீரல போல இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர போறாங்க. அதுக்கு தான் சாக்லேட் கொடுக்க போறேன். எடுத்துக்கதில்ல. இச்சி, என்னாச்சு உனக்கு? ஷர்மிலி குணா கூட சேரதுல உனக்கு விருப்பம் இல்லையா? ஏய், சேர வேண்டியது ஷர்மிலியும் குணாவும் இல்ல, நீயும் குணாவும். உன் மனசுல இடம் பிடிக்கத்தான் என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சான். உனக்கு நடந்த நிச்சயத்தை பார்த்துல இருந்து குணா ஒன்னுச்சு செத்துட்டு இருக்கான். குணாவை ஏத்துக்கோ மகா, அவ ரொம்ப நல்லவன். Stop it! Just stop it! குணா! மூஞ்சிங்க பாரு. குணா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா குணா? சொல்லு குணா, உன்கிட்ட தானே கேக்குறேன். எஸ், ஐ லவ் யூ மகா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இன்னொருத்தர் கூட எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததை பார்த்துமா நீ ஐ லவ் யூன்னு சொல்ற? சொன்னது தப்புன்னு சொல்லு. சொல்லுடா. தப்பில்ல, நான் சொன்னதுல தப்பே இல்ல. என்ன பாக்குற? ஒருத்தவங்கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கும்போது என்ன சொன்ன? காதலுங்கிறது வெறும் உதட்டளவுல வரதில்ல, உள் மனசுல இருந்து வரணும்னு சொன்னல. அத நான் கேட்டேன். ஷர்மிலி மட்டும் உங்களை காதலிக்காம இருந்திருந்தா நானே உங்களை காதலிச்சிருப்பேன். இதை நான் வெறும் உதட்டளவுல இருந்து சொல்லல, உள் மனசுல இருந்து சொல்றேன்னு சொன்னல. மறந்துட்டியா? அந்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு நாள் உன்னோட பழகி போலியா நடிச்சு உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன். ஏய், நான் உன்னை நல்லவன் நினைச்சேன். ஆனா நீ பழைய மாதிரி இடியட் தான நிரூபிச்சிட்ட. சீ. மகா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மகா. ப்ளீஸ் மகா. சிப்படா. மகா ப்ளீஸ். மகா. ஏய். ஏய், அடக்குடா அவள. ஏய் அடங்க, நான் கரெக்டா தான் பண்ணிட்டேன். ஓகே. அவங்க உன்னை வெறும் வார்த்தையால மட்டும்தானே நிச்சயம் பண்ணாங்க. ஆனா நான் நிச்சயம் பண்ணிட்டேன். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீ எனக்கு வேணும். நீ எனக்கு மட்டும்தான் நீ வேணும். போ கோடி போ. ஏய், ஏய். ஐயோ. அடி அடி. ஏன் நிறுத்திட்ட? மனசு வலிக்குதா? ஏண்டா இப்படி செஞ்ச? பொறுக்கி ராஸ்கல். மனுஷனாடா நீ? மிருகம், கேவலமான மிருகம். போய் உன் கூட பழகின பாரு. துரோகி, நம்பிக்கை துரோகி. இனிமே சாகர வரைக்கும் என் முகத்துல முழிக்காத. சீ. டேய் குணா, என்னடா ஆச்சு உனக்கு? டேய் குணா, டேய், குணா, என்னடா ஆச்சு உனக்கு? சுற்றும் பூமி ஒற்றை நிமிடம் நின்றதடி, நீ சொன்ன வார்த்தை கேட்டு இதயம் இறந்ததடி. சுற்றும் பூமி ஒற்றை நிமிடம் நின்றதடி, நீ சொன்ன வார்த்தை கேட்டு இதயம் இறந்ததடி. பூவாய் நீயும் வந்தாய், புயலாயே நடி நின்றாய். பூவாய் நீயும் வந்தாய், புயலாயே நடி நின்றாய். மறக்க முடியாதே, நம்மை பிரிக்க முடியாதே. எனக்கல்லவா நீ எனக்கல்லவா, உனக்கல்லவா நான் உனக்கல்லவா. நீங்க 1000 விளக்க சொன்னாலும் சரி, அதை நான் ஏத்துக்க தயாரில்ல. என்ன, இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியல. உங்க பொண்ணு விஷயத்துல நடந்த கசப்பான அனுபவத்தினால நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என் பொண்ணு மகா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. சொன்னா நம்ப மாட்டீங்க, மாப்பிள்ளையோட போட்டோ கூட மகா இன்னும் பாக்கல மாமா. ஆச்சரியமா இருக்கே. அப்பா எது செஞ்சாலும் சரியாதான் செய்வாரு. அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டா என் பொண்ணு. யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு பொண்ணு? என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கப்போ அந்த பாவி செஞ்ச கேவலமான காரியத்தை சொல்லி இவங்க மனசை நோகடிக்க கூடாது. உண்மையிலேயே நீங்க புண்ணியம் பண்ணவா. வாமா. ஏண்டிமா கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையுடைய போட்டோ கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டியாம? எதுக்கு மாமா பார்க்கணும்? எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு என்னை விட அப்பா அம்மாக்கு நல்லா தெரியும். இவங்களுக்கு மாளா இருக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்.
சாப்பிடுறது காதுல விழலையா? தப்பு பண்ணிட்டேனா பாபி? தப்புதான். ஒரு பொண்ணு அவ விருப்பம் இல்லாம தொடர்றது தப்புதான். உனக்கு ஏன்டா இந்த கேவலமான புத்தி? அவ பேசுறத பார்த்து அவ எங்க எனக்கு கிடைக்க மாட்டாளோன்ற பயத்துலதான் அப்படி. அதுக்காக அப்படி பண்ண உனக்கு கிடைச்சிருவாளா? பொண்ணோடைய மனசு கண்ணாடி மாதிரி, அதை உடைச்சா குப்பைதான். இப்ப உன்னையும் குப்பையா தான் நினைக்க போறா. இப்ப நான் என்ன செய்யட்டும் பாபி? என்ன கேட்டா அந்த கேவலமான விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருக்க. போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. இப்ப முதல்ல சாப்பிடு வா. அவ இடியட்னு சொன்ன மாதிரி தானே செஞ்சுட்டு வந்திருக்கா. மகா சாரி மகா, ப்ளீஸ் மகா, சாரி மகா. மகா மகா ப்ளீஸ் மகா. மகா சாரி. சாரியா? இதுக்கு போய் எதுக்குமா சாரி? பதிலுக்கு பதில் இடிச்சுக்கிட்டா போச்சு. ஹலோ, தப்பு பண்ற. ஏய், நீயே இடிக்க செட்டப் பண்ணிட்டு என்ன காப்பாத்துற மாதிரி நடிச்சு என் மனசுல இடம் பிடிக்க பாக்குறியா? மகா ப்ளீஸ், என்ன அவ்வளவு மட்டுமா இட போட்டு? ஏய், உங்க பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல ஏன் கணக்கு பைசல் பண்ணிக்கிற? இடிச்சுக்கலாமா? இடிச்சுக்கலாமா? தொட்ட கொன்னுடுவேன். அவ என் உயிரா. இதுவாடி செட்டப், இதுவாடி செட்டப். ஏய், நகுந்த காலை உடைச்சிடுவேன்.